ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இந்நேரம் தேர்தல் பரப்புரை எல்லா தலைவர்களும் முடிச்சிருப்பாங்க. இனிமேல் அனுமதி கிடையாது. இன்னையோட லாஸ்ட்டு. ஸோ 6 மணியோட முடிச்சிட்டாங்க. எல்லாருமே இன்றைக்கி ஃபயர் பிரச்சாரம் தான். எல்லா கட்சிகளுமே, நம்ம தளபதி மட்டும் கிடையாது, எல்லாருமே இன்றைக்கி பிரச்சாரங்கள் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி கடைசி நாள் அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒரு சில வீடியோக்களும் வெளியிட்டிருக்காங்க. அதையும் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே. ஃபைனலி நம்ம தளபதி விஜய் அவர்கள் சென்னை நந்தனத்தில் பார்த்தோன்னா இந்த பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு. அங்கே பேசுகிற சில ஃபயர் ஸ்பீச், இதுதான் கடைசி நாள் பிரச்சாரம் அப்படிங்கிறதுனால நல்லா இறங்கி வச்சு செஞ்சு விட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஆக்ரோஷமான ஸ்பீச், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசியிருந்தாரு. அதில் பயங்கரமான விஷயத்தில் ஷேர் பண்ணிட்டு போயிட்டாரு. திமுக ப்ளஸ் பிஜேபி அப்படின்னு ரெண்டுமே வச்சு கிளின்னு கிழிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதில் நம்மளுக்கு பிடிச்ச பாயிண்ட், சில பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கரூர்லேருந்து போய்க்குவோம். கரூர் தான் பார்த்தோன்னா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். கரூரில் என்ன நடந்தது அப்படிங்கிறது கரூர் மக்கள் கேட்டாலே அந்தளவுக்கு புட்டு வைப்பாங்க. ஆனால் என் மேலே பார்த்தோன்னா தூக்கி பழி போட்டிங்களே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசியிருந்தாரு. ஏன்னா கரூரில் விஜய் அவர்கள் டயத்துக்கு வரல அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ஆனால் சொன்ன டைமுக்கு அவர் அங்கே இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பல முறை சொல்லிட்டோம். 8 மணி வரைக்கும் பார்த்தோன்னா டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே விஜய் அங்கே வந்துட்டார் அப்படின்னு. ஆனால் அவர் வர இந்த இடத்துல ரீச் ஆகிற டைம் எவ்வளோ அப்படிங்கிறதான சொல்லணும். அதை அவர் வரல அப்படின்னு. அதுக்கு காரணம் நாமக்கல்லேருந்து கரூர் வர வரைக்கும் மக்களோட கூட்டம் எந்த லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அதை லைவாக நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த கூட்டத்தெல்லாம் கடந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு யாரும் பார்த்தோன்னா பெரிய லெவலில் யோசிக்கவும் மாட்டாங்க, அதை நினைக்கவும் மாட்டாங்க. அதனால தான் ஒரு நைட் டைம் வந்தார். ஆனால் போலீஸ் சொல்லக்கூடிய டைமில் தான் வந்திருந்தார். அதில் மாற்றமே இல்லை. எல்லாமே லைவாக போயிட்டு இருக்கும்போது என் மேலே தூக்கி பழைய போட்டிங்களா சட்டமன்றத்தில் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் ஸ்டாலின் அவர்களுக்கு. அது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கடைசி தேர்தல் பரப்புரையில் பார்த்தோன்னா இதை பேசாமல் விட்டுருந்தா கொஞ்சம் தளபதி விஜய்க்கு ஒரு பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் கூட அதை நம்புற சில பேர் இருக்காங்களே. கடைசி நாளில் பிரச்சார நாளில் இதே அவர் சொன்னார்ல, அது ஒரு நல்ல பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விஜய் வாயாலேயே பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம் இல்லையா. அதுக்கு பார்த்தோன்னா பல இடங்களில் அவர் பேசியிருந்தாலும் இந்த தேர்தல் டைமில் அவர் பேசுனது அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அதனால் அது நல்ல ஒரு பாயிண்ட் தான் விஜய் பேசியிருந்தார். அதுக்கப்புறமா நான் அரசியலுக்கு வந்ததுனால பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு என்ன, ஏன் இந்த அளவுக்கு பார்த்தோன்னா சூழ்ச்சி பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு பார்த்தோன்னா நெருக்கடிகள் கொடுக்குறீங்க, நான் என்ன உங்கள் சோத்தில் திங்கிற சோத்துலேயே மண்ணளி போட்டு அப்படின்ற சில கேள்விகளை கேட்டிருந்தார். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தது தப்பா? உங்களோட ஊழல் லஞ்சம் உங்கள் ஆட்சி நடக்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிறது தப்பா? இதெல்லாம் பண்ணால் பார்த்தோன்னா நீங்கள் எனக்கு இந்த மாதிரியான சூழ்ச்சிகளை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் தான் முக்கியமானது. ஏன்டா இந்த விஜய் தொட்டோ, ஏன்டா இந்த விஜய் இந்த அளவுக்கு நம்ம அலக்கழிச்சோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு தோக்க போகிறீங்க அப்படின்னு ரேஞ்சுக்கு தான் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். இதுவும் இன்னைக்கு பயங்கரமாக வைரலாகும். திமுக நபர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டுபடுத்தக்கூடிய அளவுக்கு பார்த்தோன்னா விஜய் அவர்களோட ஸ்பீச் இருந்துச்சு தான் சொல்லணும். நியாயமான ஸ்பீச் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் கொந்தளிப்பாங்க விஜய் மேலே. அதையும் பார்த்தோன்னா ஒரு விஷயமா பேசியிருந்தாரு. அதுக்கப்புறமா இந்த எலெக்ஷன் முடிஞ்சு திமுக தோத்ததுக்கு அப்புறமா நேராக பிஜேபி காலில் போய் விழும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஏன்னா லஞ்ச வழக்கு, ஊழல் வழக்கு அப்படின்னு பல வழக்குகள் திமுக மேலே இருக்குது. அதனால எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திமுக பிஜேபியோட காலில் விழும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. தேர்தல் தோல்விக்கு அப்புறம் இது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக பேசியிருக்காரு. விஜய் பிஜேபியோட பி டீம்னு பேசுவாங்க. ஆனால் பாருங்க, தேர்தலில் இவங்க தோத்ததுக்கு அப்புறமா நேராக மோடி காலில் தான் விழுவாங்க பாருங்க அப்படின்றத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லா கட்சி நபர்களுமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. மாற்றம் வரணும் அப்படின்னு 75 வருஷமா பார்த்தோன்னா திமுக சொல்லுது, 55 வருஷமா அதிமுக சொல்லுது. அதாவது அதிமுக ஜெயிச்சு அப்படின்னா திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மாற்றம் வரணும் புதுசா அப்படின்னு இவங்க பேசுறாங்க. இந்த பக்கம் திமுக ஜெயிச்சிச்சு அப்படின்னா இந்த பக்கம் அதிமுக அடுத்த 5 வருஷம் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு மாற்றம் வரணும், மக்கள் சிந்திக்கணும் அப்படின்னு இவங்க பேசுறாங்க. ஆனால் மாற்றி வர்றது யார் அப்படின்னு இவங்க தான். மாற்றம், கட்சி மாற்றம் தான் நடக்குதே தவிர நிஜமான மாற்றம்ங்கிறது நடக்கலையே. 2 கட்சிகளையும் பார்த்தோன்னா ஊழல் இருக்குது, 2 கட்சிகளுமே பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, 2 கட்சிகளுமே மக்களுக்கு மிகப்பெரிய அவநம்பிக்கை இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்க இல்லைனா இவங்க இல்லைனா அவங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. புதுசாக ஒருத்தரை பார்த்தோன்னா நீங்கள் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும், ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தரை பார்த்தோன்னா அனுப்பணும். அதுக்கு பேர் தான் மாற்றம். அதுதானே மாற்றமாக இருக்க முடியும். மாற்றி இவங்களே கொண்டு வந்துட்டு இருந்தால் எப்படி? ஊழலே உரி பணங்களே மாற்றி மாற்றம்னு சொன்னால் அது எப்படி நம்புறீங்க? அது ஒரு தவறான விஷயம் தானே. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இவங்க 2 பேர்த்தையும் தாண்டி ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா அவங்கள வாக்கு செலுத்தி வெல்ல வைங்க. அதுதான் மாற்றம். அந்த மாற்றத்துக்கு உண்டான வேலையை பாருங்க அப்படின்னு விஜய் பேசின ஒரு முக்கியமான பாயிண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா போகி பண்டிகை அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம். அந்த போகி பண்டிகையில் 75 வருட கட்சி இருக்குல்ல அதையும், 55 வருட கட்சி இருக்குல்ல அதையும் தூக்கி வீசுங்க. புதுசாக ஒருத்தரை பார்த்தோன்னா இறக்குங்க. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக பார்த்தோன்னா என்னை கூப்பிடுங்க, என்ன வெல்ல வைங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஆட்சியும் பார்த்தோன்னா தாவேக்கா தான் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு ரேஞ்சுக்கு விஜயோட ஸ்பீச் இருந்தது. அப்புறமா தான் சொன்னார், எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை எதுக்குறாங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே கூட்டணி, மறைமுக கூட்டணி திமுக, நேரடியாக கூட்டணி பிஜேபி கூட அதிமுக மற்றும் பலர். இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒருத்தனை எதுக்குறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணி தான், அதில் மாற்றம் இல்லை. எல்லாரையும் சேர்ந்து
நம்ம எதுக்குறோம். அப்போ நம்ம தான் பார்த்தோன்னா இங்கே சிங்கம் அப்படின்ற மாதிரி விஜயோட ஸ்பீச் இருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. இதை நாட் ஒன்லி திமுக கூட்டணி கட்சிகள், அதிமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லை, அது அல்லாத கட்சிகளும் இருக்குல்ல, அந்த கட்சிகளாகட்டும், இந்த நாம் டம்மி கட்சி, இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தோன்னா ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணி தான். நம்மளை எதுக்குறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணி தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் பேசியிருந்தாரு. அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே அரசியல்ன்ற பேரில். அதுக்கப்புறம் என்ன விஜய் ஒரு நடிகன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் நடிகன் தான் இப்போ யாரும் இல்லைன்னு சொன்னால், நான் நடிகன்னா சினிமாவில் மட்டும் நடிச்சுட்டு போயிடுவேன், அரசியலெல்லாம் வந்து நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் நடிக்கவும் மாட்டேன். அப்படிப்பட்ட அரசியல் இருந்துட்டு நீங்கள் தான் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் நாடகத்தை நடத்துறீங்களே, அப்போ நீங்களும் நடிகர்கள் தானே. அரசியல் நடிக்க மாட்டேன், நீங்கள் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் தான் பார்த்தோன்னா நாடக நடிகர்கள், நான் சினிமாவில் மட்டும்தான் நடிப்பேன், அப்போ நீங்கள் யாருன்னு கேட்டிருந்தார். நடிகன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கும் பார்த்தோன்னா ஒரு பதிலடி கொடுத்துருந்தாரு. நடிகன் அப்படின்னாலே நாட்டாளக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நடிகன்னாலே நாட்டாண்டுலாமா அப்படின்னு. ஏன் நடிகன் நாட்டு ஆளக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளும் கேட்குறோம். அது ஒரு தொழில் தானே, அவ்வளோதானே. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நடிகன் தான் இத்தனை திட்டங்களை கொடுத்துருக்காரு. விவசாயிகளுக்கு, பள்ளி கல்லூரிகள் மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, ஊழியர்களுக்கு, மின்சாரத்துறை அப்படின்னு எல்லா துறையில் இருக்கிற எல்லாருக்குமே, பொதுமக்களுக்கு முதற்கொண்டு எல்லாருக்குமே பார்த்தோன்னா நல்ல நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. தூய்மை பணியாளர்களுக்கு முதற்கொண்டு. தூய்மை பணியாளர்களுக்கு கையில் மனித கழிவுகளை பார்த்தோன்னா மனிதனே அவ்வளோ நிலை இருக்காது, அதுக்குண்டான ஒரு இயந்திரம் கொடுப்போம், அந்த இயந்திரத்தை வச்சு நீங்கள் அந்த வேலை செஞ்சுக்கலாம், அதுக்குண்டான ட்ரைனிங் கொடுக்குவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது திமுக பண்ணியிருக்கானா, பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு சில நலத்திட்டங்களை விஜய் அவர் கொண்டு வர்றாரு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு நடிகன் இதெல்லாம் கொண்டு வர்றாரு, அதெல்லாம் நல்ல விஷயமா உங்களுக்கு தெரியல. அந்த நடிகன்றது மட்டும்தான் தெரியுது, அவர் கொண்டு வர நல்ல வாக்குறுதிகளெல்லாம் கண்ணுக்கு தெரியல. அப்புறம் தான் முக்கியமானது என்ன அப்படின்னா, அடைமழையாக பணமழை பொழிந்தாலும் ஏப்ரல் 23 அன்று ஒற்றை தேர்வாக விசில் சின்னம் மட்டுமே இருக்க வேண்டும் என உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பணமழையில் நனைஞ்சிருப்பீங்க, பல பேர் வந்து கொட்டியிருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பட்டுவாடா பண்ணுவாங்க, நாளைக்கும் பண்ணுவாங்க. மக்களுக்கு ஓட்டுக்கு காசை கொடுத்து பார்த்தோன்னா ஓட்டை வாங்குற வேலையில் நீ தான் இந்த ரெண்டு கட்சிகளும் இறங்கும். ஆல்ரெடி நிறைய இடங்களில் பட்டுவாடா போயிட்டு தான் இருக்குது. அதை கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட தேர்தல் ஆணையம் கண்டுக்காமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இனிமேல் இந்த 2 நாட்களில் பார்த்தோன்னா மிகப்பெரிய உள்ள பட்டுவாடா நடக்கும். அந்த பணமழையில் நனைஞ்சாலும் நீங்கள் விசில் சின்னத்தை மறந்துடாதீங்க, அதை வாங்கிட்டு விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ரேஞ்சுக்கு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிற அந்த குட்டி குட்டி குழந்தைங்கள், அவங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அடம் முடிச்சு அழுது வாங்கிடுவீங்களா, அதே மாதிரி விசில் சின்னத்துக்கும் ஓட்டு போடணும்னு சொல்லி உங்கள் வீட்டில் அடம் முடிச்சு அவங்கள ஓட்டு போட அனுப்பி விடுங்க அன்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அதுவும் குட்டீஸ் மத்தியில் பயங்கரமாக வைரல் ஆகும், டெஃபினட்டாக ஆகும். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்களை பேசியிருந்தாரு, நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து அடிச்சிருந்தாரு. பிஜேபி திமுக அப்படின்னு ரெண்டுமே பாரபட்சம் இல்லாமல் அடிச்சுட்டு போயிட்டாரு. ஊழல் சக்தி திமுகவும் தேவையில்லை, பாசிச சக்தி பிஜேபியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஸ்டாலின் அங்கிளை பார்த்தோன்னா வீட்டுக்கு அனுப்புறது நம்மளோட முதல் வேலைன்னு சொல்லிட்டு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத ஆணித்தனமாக பதிய வைக்கிறாரு. இப்போது ஒரு கருத்து கணிப்பெல்லாம் இருக்குல்ல, அந்த கருத்து கணிப்பு கடுப்பில் போகிற கணிப்பெல்லாம் இங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது. அது எல்லாமே பார்த்தோன்னா சும்மா வித்து அதையெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. மக்களோட உண்மையான மனநிலைமை என்ன அப்படின்னா தாவேகன்ற ஆட்சி வரணும் அப்படிங்கிறதா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பேசியிருந்தார். கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை பார்த்தோன்னா வந்து முட்டாள்தனமான சில விஷயங்களை உள்ள புகுத்தி அவங்களே நம்ப வச்சுருவாங்க. இப்போ டிவிக்கே வந்து ரொம்பவுமே கீழே தான் இருக்குது. டிவிக்கேன்ற கட்சி பார்த்தோன்னா ஓட்டு வாங்காது, ஓட்டு சதவீதத்தில் எதுவுமே வாங்காது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு நிஜமாலுமே டிவிக்கே பார்த்தோன்னா கீழே தான் இருக்கா, அப்போ நம்ம இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி மக்களோட மைண்டை மாற்றுறதுக்கான கருத்து கணிப்புகள் தான் சில வேலைகளை பண்ணுவாங்க. ஆனால் அந்த கருத்து கணிப்பால் அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இப்போ இத்தனை கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. நான் இருக்கிற ஏரியாவில் எங்கிட்ட ஒரு கருத்து கணிப்பும் எடுக்கலையே, எங்கள் ஊர் சைடில் யாருமே வரவே இல்லையே. அந்த மாதிரி கருத்து கணிப்புகளெல்லாம் நம்பாதீங்க தயவு செஞ்சு. அதெல்லாம் பார்த்தோன்னா முழுக்க ஆளும் கட்சிகளுக்கும் ஆண்ட கட்சிகளுக்கும் சாதகமாக இருக்கிற கருத்து கணிப்புகளை தான் வெளியிடுவாங்க. அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு தளபதி சொல்லியிருந்தாரு. முழுக்க டிவிகே அப்படின்ற ஒரு கட்சிக்கு விசில் சின்னத்துக்கு தான் பார்த்தோன்னா ஒரு விசில் புரட்சி டிவிகே பண்ண போகுது அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசியிருந்தாரு. கடைசி நாள் பிரச்சாரம் அப்படிங்கிறதுனா நல்லா வச்சு அடின்னு அடிச்சுட்டு போயிருந்தாரு. முக்கியமாக நான் வந்தால் எல்லாத்தையுமே செய்வேன், எல்லா வாக்குறுதிகளுமே நான் கொடுத்ததை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லாதது நாங்கள் செய்வோம், ஆனால் நாங்கள் செய்ய முடிஞ்சதை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமா செய்ய வேண்டியது ப்ளஸ் வந்து செய்ய முடியாதுனால கிடையாது. அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைகள் வரும்போது அது என்ன தேவையோ அதை மறிஞ்சு பார்த்தோன்னா அதையும் நாங்கள் செய்வோம் அப்படின்றது அவரோட மைண்ட் செட்டு. அதையும் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. மற்றவங்க மாதிரி நான் ஏமாற்ற மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு இடத்துலையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்டே இருக்காரு. கூடிய விரைவில் நடக்கும். ஆட்சிக்கு வந்தோடனே முதல்ல பார்த்தோன்னா நாங்கள் வந்து 200 யூனிட் வந்து கரண்ட் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா இலவச பயணம் அரசு பேருந்துகள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி வந்தோடனே நாங்கள் முதல்ல செய்யக்கூடியது இந்த சில விஷயங்கள் தான். அதுக்கப்புறமா அப்படியே ஒவ்வொரு வாக்குறுதியாக பார்த்தோன்னா நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்றதையும் ஒரு உத்தரவாதமாக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இது மக்கள் மத்தியில் ஈடுபடும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை, காத்திருப்போம். இந்த எலெக்ஷன் 50 வருடத்துக்கு ஒரு டைம் வரப்போகிற எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் விஜயோட எலெக்ஷன். இந்த எலெக்ஷனை
ஒரு மாதிரி மாற்றி விட்டுருக்காரு. இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா அப்படின்றத டெஃபினட்டாக யாரும் கெஸ் பண்ண முடியாது. அதிமுக ஆளும்போது திமுக ஜெயிக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு கணிச்சிடலாம். திமுக ஆண்டுட்டு இருக்கும்போது அதிமுக ஜெயிச்சிரு அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு கணிச்சிடலாம். ஆனால் இந்த எலெக்ஷனில் யாருமே கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தான் இந்த இடத்துல விஜய் அவரோட அரசியல் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அவரோட அரசியல் என்ன சொல்கிறது அப்படின்னா, தமிழகத்தில் புது ஒரு மக்கள் மத்தியில் பார்த்தோன்னா இன்னும் பிரபலமாகிற மாதிரி அரசியல்னா என்ன, அரசியல் கட்சியில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்தோன்னா சிந்திக்க தூண்டியிருக்காரு. இதன் மூலமாகவே பெரிய மாற்றங்கள், பெரிய வாக்குகள் பார்த்தோன்னா தாவேகாக்கு வரப்போகுது. காத்திருப்போம். 2026 யார் முதலமைச்சர் அப்படின்றது ஒரு அந்த நியூஸ்க்காக மே 4ஆம் தேதி காத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.